நாகராஜ் நினைஞ்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து. திரு நாகராஜ், ஒரு பக்கம் மக்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, மாநில அரசாங்கம் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறது, இன்னொரு பக்கம் கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க, பாராளுமன்றத்திலையும் அதுக்கான குரல் எழுப்புறாங்க. எப்படி பாக்குறீங்க திரு நாகராஜ்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தலைப்பு எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, குறிப்பா அக்கறையா அரசியலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே முதல்ல ஒரு லைன் ஆட்சி தமிழ்நாடு அரசு இருக்கும், ரெண்டாவது எதிர்க்கட்சி திரும்பி பார்த்தா சரி. ஆமா, இந்த கட்சியிலுடைய இந்த குற்றச்சாட்டு அரசியலா அக்கறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கடந்த வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா இது நிச்சயமா ஆட்சியில் குறைபாடு அப்படின்னு தான் நான் அழுத்தமா சொல்லுவேன். ஆட்சியில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் நீராதாரங்களை முழுமையாக புறக்கணித்த அரசுகள், அது இரண்டு அரசுகளும் சாரும், அது அதிமுகவும் சாரும் திமுகவும் சாரும். அதனுடைய விளைவை நாம் இன்று மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம மத்திய அரசை குற்றம் சொல்வதோ அல்லது மக்களை குற்றம் சொல்வதோ காலநிலையை குற்றம் சொல்வதோ அதை விட இது ஏன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது? இதே 11 சென்டிமீட்டர் மழை நம்ம சென்னையில் பெஞ்சிருக்குது, இருந்தாலும் அங்கு பாதிப்பு குறையல. பல்வேறு நீராதார திட்டங்கள் பல ஆண்டு காலமாக கிடப்பில் கிடக்கிறது. உதாரணத்துக்கு இங்க ஆனைமலை நல்லாறு, பாண்டியாறு புன்னம்புலா, அமராவதியில் இருக்கின்ற உப்பாறு திட்டங்கள், திருமணிமுத்தாறு, அதே மாதிரி காவிரி குண்டாறு இணைப்பு கொண்டு வந்தாங்க 14,000 கோடியில், இன்றைக்கும் கிடப்பில் கிடக்கிறது. அதே மாதிரி இந்த சாத்தனூர் அணைக்கு நந்தன் கால்வாய் இணைக்க வேண்டும், 1000 ஏக்கர் நீர் நிரப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். கள்ளக்குறிச்சியில் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கும் 8 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லை. நீராதாரத்தை நீங்க சரி செய்யல, வழியை சரி செய்யலன்னா தண்ணி ரோட்டில் தானே ஓடும். இதை செய்யாத ஒரு அரசு நாங்க நிவாரணம் தரோம், நிவாரண பணம் வேணும்னு கேட்டா ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும்? ஃபேமிலி டாக்டரா இருக்கணும், போஸ்ட்மார்டம் டாக்டரா இருக்கக்கூடாது. நான் இங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், தொடர்ச்சியா பாக்கிறமே அதுதான் நடக்குது. மத்திய அரசின் மீது குற்றம் சொல்றீங்க. இப்ப வயநாடுல வந்துச்சு, 2 முறை கேரளால வந்துச்சு, எப்படி அவங்க சுமூகமா டீல் பண்ணாங்க? இப்படியா குற்றச்சாட்டை மாறி மாறி மத்திய அரசு மீது வைத்தாங்க? நீ அதை பார்க்கணும் இல்ல? மத்திய அரசும் நம்முடைய அங்கம் தானே, என்ன குற்றச்சாட்டு மாநில அரசோட அங்கம் தானே. இதுமுறை இல்லை, இதுக்கு முன்னாடியும் சரி, இவர்கள் வாக்கு வங்கிக்கு அரசாங்கம் மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை தருவதற்கு எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இந்த நிவாரணத்தை மட்டுமே அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நான் தான் சொல்றேன், நீங்க குற்றச்சாட்டு என்ன, இங்க பேசுற பேச்சு என்ன? மத்திய அரசு கேட்கணும், மத்திய அரசு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டிற்கு திறன் இல்லையான்னு கேட்கணும். கூட்டணி கட்சியில் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? நீங்க மட்டும்தான் உங்க குறிக்கோளான்னு கேட்கணும். தமிழ்நாட்டினுடைய இன்றைய மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து அடுத்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? திருப்புகழ் கமிட்டியோட அறிக்கை என்னாச்சு? நீங்க ஒரு 5 பேர் கமிட்டி போட்டு எல்லாம் பண்ணீங்களா? அவருடைய நிலைமை என்னாச்சு? இதை எப்படி சரி செய்வது? நீராதாரங்களை எப்படி காப்பாற்றுவது? 83 ஆண்டுகளாக இன்னைக்கு மேட்டூர் அணை தூர்வாராமல் இருக்கிறது, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன? இது குறித்து ஆய்வு செஞ்சீங்களா? தண்ணி எப்படி சேமிக்கிறது? அவிநாசி திட்டம் தூக்குனீங்க, நடைபெற்றதா? 1000க்கு மேற்பட்ட ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இந்த கொங்கு மண்டலத்தில் காய்ந்து கிடக்கிறது. ஒரு பக்கம் தண்ணி ஆற்றுல கடல்ல போய் கலந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க திருச்சியில் இறக்கக்கூடிய 300 ஏரிக்கு மேல் தண்ணீர் என்று காய்ந்து கிடக்கிறது. போடப்பட்ட காவிரி குண்டாறு திட்டம் ஏன் முழுமையாக செயல்படுத்தல? இதுதான் என்னோட கேள்வி. இது நிச்சயமான மிகப்பெரிய தீரம். 50 சென்டிமீட்டர் மழைங்கிறது அதிக மழை தான், நான் மறுக்கல அதுல. ஆனா நீங்க இதுக்கு நிவாரணம் என்ன? இயற்கை மாறும், மாறத்தான் போகுது, மாறிக்கொண்டுதான் இருக்கும். பட் இதுக்கு என்ன பிரிகாஷன் எடுக்க போறீங்க? 11 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அதே பிரச்சனை, 51 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அதே பிரச்சனை. இப்ப பாண்டிச்சேரியில பெஞ்சது அதே 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. பாண்டிச்சேரியில இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா? எப்படி அது நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு இந்த டெவலப்மெண்ட் ஆகிறப்போ அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்குதா? திருவண்ணாமலையில இன்னைக்கு நிலச்சரிவில் இறந்தாங்க, அங்க ஆக்கிரமிப்பை அனுமதித்தது யார்? அதை ஏன் எடுக்கல? யோசனை செய்ய வேண்டாமா? ஓகே, ரைட். இப்ப ஒரே ஒரு நிமிஷம் வரேன். திருப்புகழ குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன், திரு நாகராஜ், திருப்புகழ் அறிக்கையை குறிப்பிட்டதுனால அவரோட ஒரு உரையாடல் சமீபத்தில் நான் நடத்தினேன். பேரிடர்கள்ல அவர் தான் வல்லுநர், இந்தியாவில் தி பெஸ்ட். நீங்க மத்திய அரசுக்கும் அவர் பேரிடர் மேலாண்மைக்கு ஆலோசகராக இருந்தவர். அவர் சொன்னது, இந்தியாவுடைய பல மாநிலங்கள் பேரிடரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மழை மட்டுமல்ல, புயல் மட்டுமல்ல, வெயில், வறட்சியும் ஒரு பேரிடர் தான் அப்படின்னு. அதுல
கடற்கரையோரம் இருக்கக்கூடிய, அது அரபிக்கடல் பக்கமா இருக்கலாம் அல்ல வங்காள விரிகுடாவா இருக்கலாம், இந்த மாநிலங்களுக்கான ஆபத்து பெரிதாக இருக்கிறதுன்னாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது தனித்து இல்லை. நீங்க சில விஷயங்கள் குறிப்பிட்டீங்க, அதெல்லாம் கவனிக்கணும், பரந்தாமன் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆனா இப்ப ஒரு பேரிடர் வரும்போது இப்ப இந்த பணிகள் செய்யல, அதனால மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு, பாதிப்பு வந்துச்சுன்றீங்களே, அதை அப்படி பொருத்தி பார்க்க முடியுமா? ஒரு ஏன்னா ஒரு வைப்ரண்ட் குஜராத், தமிழ்நாட்டை எப்பயுமே நம்ம வந்து சொல்றது, நீங்க உதாரணப்படுத்துறது குஜராத்னா, செப்டம்பர் 24 இந்த ஆண்டுல ஒரு பெரு வெள்ளம் குஜராத்தில் வந்துச்சு. 49 பேர் மரணித்தார்கள். கிட்டத்தட்ட 37,000 பேரை ரீலோகேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. பல பாதிப்புகளை அந்த மாநிலம் சந்திச்சது, பேரிடர். அப்ப அதை எப்படி அணுகணுங்கிறது. இப்ப பேரிடர் திரு பாலச்சந்திரன் சொல்றாரு, ஒரு பேரிடர் வருது, எல்லாருமா நின்று அதை அணுகணும் அப்படிங்கிறார். விமர்சனங்களை வைக்கிறது எதிர்க்கட்சியோட கடமை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உடனடியா மத்திய அரசாங்கம், இப்ப மாநில அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் உடனடியா ஒரு இம்மீடியட் ரிலீஃப் கொடுக்கலாம்ல, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, நீங்க ரிலீஃப் குறித்து கட்டாயமே எங்க தலைவர் இன்னைக்கு மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு விழுப்புரம் பகுதிகள்லாம் சென்று பார்வையிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா நாங்களும் தகவல் அனுப்புறோம். மத்திய அரசுடைய கடமை இருக்கிறது, ஏற்கனவே ஃபண்ட் இருக்கிறது, உடனடியாக கடந்த முறை கொடுக்கப்பட்டது, கடந்த முறை கேட்காமலேயே 900 கோடி கொடுக்கப்பட்டது. என்ன சிஸ்டம் அது வரும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன தமிழகத்தில் கவனத்தை எடுத்துக்கொண்டீர்கள்? தமிழகத்தின் மீது நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அக்கறையை செய்தீர்களா அப்படிங்கறதான் கேள்வி. இவ்வளவு நேராதார பிரச்சனை இருக்குது. இவ்வளவு இடங்களில் திருமணிமுத்தாறு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, திருமணிமுத்தாறு ஒழுங்காக தூர் வாரியிருந்தால் சேலம் நகரத்துக்குள் தண்ணி போயிருக்காது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நீங்க அந்த சாத்னூர் அணையில நந்தன் கால்வாய் ஒரு 1000 ஏக்கர் பாயிண்ட் ஏரி இருக்கிறது, முறையாக தூர்வாரி இருந்தால், அங்கு இணைப்பை மேற்கொண்டிருந்தால் அந்த தண்ணியின் அளவு குறைந்திருக்கும். இதுதான் பிரச்சனை. நீங்க தண்ணி திறந்து தண்டுரா போட்டு திறந்து விட்டாலும் போடாம திறந்து விட்டாலும் தண்ணி ஊருக்குள்ள போகத்தானே செய்யும். எப்படி வீடுகளை காப்பாற்ற முடியும், எப்படி பஸ்களை காப்பாற்ற முடியும், எப்படி பேருந்துகளை காப்பாற்ற முடியும்? இந்த நிலைமை இருக்குதானே செய்யுது. அப்ப நீங்க இவ்வளவு ரெட் அலர்ட் கொடுத்தும் இல்ல, அது மட்டும் இல்ல, இன்னும் ஒன்னே ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக, பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், இதற்கு முன்பாக இவர் பிடிஆர் இருந்த பொழுது 10 கோடி ரூபாயில நாங்க வந்து புதிய வானிலை மையம் அமைக்கிறோம். நாங்க இப்போ அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னாங்க, நாங்க ஒரு 100 கோடியில ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? வெறும் வாய் வார்த்தையோடு நின்றால் எப்படி? அதற்கான ஏன் பணிகளை செய்யல? நீங்க மத்திய அரசு சொல்றீங்க, பல விஷயங்கள் மத்திய அரசு கருத்தோடு உடன்படுறது இல்ல, பல திட்டங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் மாநில சுயாட்சி பேசுற நீங்கள் இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் அதற்கான ஏற்பாடை நீங்கள் செய்ய வேண்டாமா? உங்களுக்கு அந்த கடமை இல்லையா? இப்ப ஜிஎஸ்டி வருது, 50% உங்களுக்கு, 50% மத்திய அரசுக்கு போகுது. எல்லாம் துயரத்திலையும் பங்கு உங்களுக்கு இருக்குது. மத்திய அரசை மட்டும் குற்றம் சாட்டக்கூடாது. அதே சமயம் நீங்க மத்திய மாநில அரசுகளையும் பாருங்க, கேரளாவை பாருங்க, குற்றச்சாட்டு மட்டும் வைக்காமல், வெறுப்புணர்ச்சி மட்டும், வெறுப்பு அரசியல் மட்டும் பண்ணாமல், நீங்க கோரிக்கை வைக்க முடியும், நிவாரணம் கேட்க முடியும். கணேஷ்குமார் சொல்றாரு, இதை மட்டும் பேசல. முன்னாடி சென்னையில் வந்த பொழுது 4000 கோடி என்ன ஆச்சு என்று கேள்வி கேட்ட பொழுது எப்படி வெறுப்பை உமிழ்ந்தார்கள். 4000 கோடி என்ன ஆச்சு? 96% முடிஞ்சிருச்சு, 98% முடிஞ்சிருச்சு, 90% முடிஞ்சிருச்சு, 100% முடிஞ்சிருச்சு. மக்கள் கண்களில் நாங்கள் கண்ணீரை பார்க்க மாட்டோம், சென்னையில் மழை தண்ணீரை பார்க்க மாட்டோம், நாங்க கண்கள் ஆனந்த கண்ணீரை பார்ப்போம். மேயர் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. ரைட், அது உங்க விமர்சனம் இருக்கு. இன்னொரு முறை சுட்டி காமிக்கிறேன். கணேஷ்குமார் என்ன விமர்சனம் வைக்கிறான்னா, சென்னைக்கு இவங்க கவனம் செலுத்துறாங்க, ஆனா மாவட்டங்களுக்கு செலுத்துறது இல்லைன்றாரு. இது 2 ஸ்டேட்மெண்ட்ல எது சரிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.